மகிழ்ச்சியான ஒரு தருணம். எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஊடகவியலால் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான இருக்கக்கூடிய இந்த அரசு கடந்த 11 ஆண்டுகளாக செயற்கைய செயல்களை செய்து சாதனைகளை புரிந்திருக்கின்றது. நாம ஒன்னு சொல்றதுக்கோ 2 சொல்றதோ இல்லை. 11 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட உலகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுல, உலகமே வியக்கக்கூடிய அளவுல தன்னுடைய சாதனைகளை செய்திருக்காங்க. நான் ஒரு தகவலுக்காக ஒரு குறிப்பு உங்கள்கிட்ட கொடுத்திருக்கேன். அதுல எல்லாமே எல்லா சாதனைகளும் ஏறக்குறைய குறிப்புகள் மட்டும் அதுல இருக்குது. இன்னும் விடுபட்டு போன சாதனைகள் நிறைய இருக்கு. அதிலிருந்து விடுபட்டு போன சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இதுவே நம்மளுடைய எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பு. இந்த உலகத்துல இந்தியா மாதிரி பாதுகாப்பு பிரச்சனைகளை எதிர்கொண்ட நாடு வேறு எந்த நாடு இருந்திருக்க முடியாது. 1000 ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல், இன்றும் கூட அந்த அதே அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருந்தது. அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் ஏற்பட்டிருந்தது. கடந்த கால ஆட்சிகளில் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருந்த ஒரு அரசுகள் இருந்து நமக்கு வழிகாட்டி இருந்ததுனால அது எல்லாத்தையும் சரி பண்றதற்காக ஒரு நிலை எடுக்க வேண்டியிருந்தது. உலகமே வியக்கத்தக்க அளவிலே யார் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அவர்களை நேரடியாக அவர்களை மட்டும் மையமாக பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்புக்குள்ளான இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக நாம ஒரு தாக்குதல் நடத்தினோம். ஒரு ஆபரேஷன். இந்த ஆபரேஷன்ல உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு நாம செய்திருக்கின்றோம். அதுல வெறும் பாதுகாப்பு மட்டுமில்ல, நாம எந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த உலகத்துல நாம போர் திறந்த, அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றோம் என்று நம்மை நாமே சோதித்துக் கொள்வதற்கும் உலகத்திற்கு அதை பறைசாற்றுவதற்கும் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நாம் அதை பயன்படுத்திக் கொண்டோம். அப்படிதான் நம்ம அதை சொல்லணும். அந்த வகையில அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தது இந்த தேசத்தினுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். அது நம்ம சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில நமக்கு இன்னைக்கு நம்முடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் இருக்காங்க. நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் திரு பல செல்வம் அவர்கள் இருக்காங்க. மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ராமச்சந்திரன் இருக்காங்க. மாவட்டத்தினுடைய பொருளாளர், இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய குரு ஸ்ரீராம் இருக்காரு. மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் சிவசாமி கண்டியார் இருக்காங்க. இந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சாந்திமுத்து இருக்காங்க. இந்த நகரத்தினுடைய தலைவர், மேற்கு நகரத்தினுடைய தலைவர் திரு சரவணகுமார் இருக்கார். கிழக்கு நகரத்தினுடைய தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் இருக்கார். இந்த 11 ஆண்டு கால சாதனைகளை நமக்கு வெளியில கொண்டு வருவதற்காக ஒரு குழு இருக்கு. அந்த குழுவில் இருக்கக்கூடிய திரு பாலசுப்ரமணியன், திரு கார்த்திகேயன், திரு சுந்தரவேல் 3 பேர் இருக்காங்க. இந்த நம்முடைய மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஆடிட்டர் பிரசாத் அவங்க இருக்காங்க. இந்த பொறுப்பாளர்களை நான் அறிமுகப்படுத்தல உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு கூட இன்னைக்கு அப்டேட் கரண்ட்ல பாத்தீங்கன்னா G7 மாநாடு உலகத்துல நமக்கு இன்னைக்கு கனடாவில் நடந்துட்டு இருக்குது. G7 மாநாடு. அந்த மாநாட்டுக்கு ஆரம்பத்துல 2019 தொடர்ந்து இந்த G7 மாநாட்டிற்கு கௌரவ அழைப்பாளராக இருந்த நம்முடைய பாரத பிரதமரை கூப்பிட்டு இருந்தாங்க.
இந்த மாநாட்டிற்கு கனடாவில் நடக்கிறதுனால அவங்க அழைக்கல, கனடா அழைப்பு விடுக்கல. ஆனா அந்த G7 மாநாட்டில் இருக்கக்கூடிய கனடா தவிர பாக்கி 6 நாடுகளுடைய பிரஷர், இந்தியா கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல, கட்டாயப்படுத்தியிருந்தது. ஆக நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த உலக நாடுகள் கொடுக்குது, இன்னைக்கு இருக்க வளர்ந்த நாடுகள் கொடுத்திருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அழைப்புல, அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கனடாவினுடைய அழைப்புல மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம உலகத்துல 2 விஷயத்தை பத்தி யோசனை பண்ணிட்டு, ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா. அமெரிக்காவும் ரஷ்யாவை பொறுத்தவரை நமக்கு தொடர்ந்து நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்காவை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக நமக்கு சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு சில இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலம் இப்போயும் கூட, இன்றைக்கும் கூட பொருளாதார ரீதியாக சில அடிப்படையில நமக்கு சில சாதக பாதகங்களை எடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அது கூட பொருளாதார ரீதியில நாம இன்னைக்கு அதையும் நாம மிக நுணுக்கமாக 2 விஷயங்களை உதாரணமாக சொன்னா தெரியும் உங்களுக்கு. ஒண்ணு, நம்முடைய மாம்பழங்கள் ஏற்றுமதி பண்ணணும். மாம்பழங்கள் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் உள்ள மாம்பழத்துல ஏதோ ஒரு சிறு என்ட்ரி போடுறதுல, ரிப்போர்ட்ல என்ட்ரி போர்ட்ல தவறுங்கிறதுனால 5 கோடி மாம்பழத்தையும் அழிச்சுட்டாங்க, எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாம் அதற்கு உடனே மாற்று ஏற்பாடு செய்து அந்த 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 பிரச்சனையை தீர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு நம்ம மேல அதிகப்படியான இந்த ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து இப்ப இருக்கக்கூடிய நமக்கு அதிகப்படியான வரி விதிப்பை அதிகப்படுத்தினாங்க. அதனுடைய விளைவாக ஒரு சின்ன ஒரு ஷாக் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். நம்முடைய அரிசி ஏற்றுமதியை முழுமையாக நம்ம இருக்கு. அவனுடைய விளைவு இன்னைக்கு உலகத்தையே அது பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு அரிசி பஞ்சம் இன்னைக்கு அமெரிக்கால இருக்குது. நான் ஏன் இந்த விஷயத்தை நான் இங்க எடுத்து சொல்றேன், நாமெல்லாம் விவசாயம் அதிகமாக உள்ள பகுதி, நமக்கு விவசாயிகளுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். விவசாயிகளை எப்படி காப்பாற்றுறது, நமக்கு உலகத்தினுடைய இந்த பொருளாதார இந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த யுக்திகள் இருக்கு இல்லையா, அந்த யுக்திகள்ல சில சமயத்தில் நமக்கு பாதகமாக வந்த கூட அதை கூட நம்ம சாதகமாக்கக்கூடிய அளவுல இந்த அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான அரசு யுக்தியில ஏற்றுமதியான அரிசிய இந்த உடனே நமக்கு மற்ற நாடுகளுக்கு, குறிப்பாக தென் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, தென்னாப்பிரிக்கா உட்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் மற்ற ஏனைய கிழக்காசிய நாடுகளுக்கும் நமக்கு அந்த அரிசியை ஏற்றுமதி செஞ்சு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட், நமக்கு ஏதோ உலகத்துல அமெரிக்கா விட்டா வேற வழியே இல்லை, ஏதோ ஒரு நாட்டை விட்டா நமக்கு வழியே இல்லைங்கிறத மாற்றி நாம இன்னைக்கு நமக்கு ஒரு மாற்று ஏற்பாட்டு நம்மளால செய்ய முடியும். ஏன்னா உலகம் முழுக்க நமக்கு அந்த ஒரு சக்தி நமக்கு பிறந்திருக்கின்றது. உலகத்தினுடைய எல்லாருடைய அக்செப்டன்ஸ், நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கத்தை இந்த நாடு பெற்றிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரிய ஒரு விஷயமாக நாம் இன்னைக்கு எடுத்துக்கிறோம். அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பொருளாதாரத்துல இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்துல நம்ம இன்னைக்கு எங்கேயோ பின்தங்கி இருந்த ஒரு நேரத்திற்கு இன்னைக்கு 2014 பின்னால இன்றைக்கு நிறைவேற இந்த உலகத்தினுடைய 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக நாம் உருவெடுத்திருக்கின்றோம். முதலாவது பொருளாதாரமாக இருக்கிறது அமெரிக்கா, 2வது சைனா, 3வது ஜெர்மனி. ஜெர்மனிக்கு அடுத்து ஜப்பான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜப்பானையும் தாண்டி 4வது இடம். கிட்டத்தட்ட நம்மளுடைய $4 trillion எக்கானமி, அந்த அளவுக்கு $4 trillion எக்கானமி கொண்டக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை நம்ம கொண்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை அது. இன்னும் ஒரு ஓராண்டு 2 ஆண்டுகள்ல நாம ஜெர்மனியை கூட தள்ளி நம்ம 3வது பொருளாதாரமாக, உலகத்தினுடைய 3வது பொருளாதாரமாக வரக்கூடிய நிலை இருப்பதாக IMF சொல்லுது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், உலக வர்த்தக மையம், அந்த உலக பொருளாதார மையம் நமக்கு அப்படி ஒரு கருத்தை சொல்லி இன்னும் ஒரு 2 வருஷத்துல நாம அதையும் கூட தாண்டக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றோம். நம்முடைய டெக்னாலஜியில, நம்முடைய தொழில்நுட்பத்துல எந்த அளவுக்கு நாம முன்னேறி இருக்கோம் என்பது நமக்கு நன்கு தெரியும். நாம இன்னைக்கு அதை உலகம் முழுக்க நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம் தொழில்நுட்பத்துல.
எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தொழில்நுட்பத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். இந்த நாட்டில் ஐஏஎம் இருக்குது, ஐஐடி இருக்குது, மிக சிறந்த நிறுவனங்கள், தொழில் பயிற்சி நிறுவனங்கள், தொழிலாளர் நம்ம வந்து டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. அதுல இருந்து வர்றவங்க அந்த டாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாம் வந்து யுஎஸ், அமெரிக்கா, ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு அந்த முதல் தரமான மாணவர்கள் அல்லது முதல் தரமான டெக்னோகிராட்ஸ் இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. நம்முடைய மூளை, நம்முடைய அறிவு பெட்டகம், அறிவு செல்வம், அறிவு களஞ்சியம் எல்லாம் வெளியே போயிடுது. இது காரணத்தினால இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த டெக்னோகிராட்ஸ், நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறிவாளிகள், நம்மளுடைய இருக்க அறிஞர்கள், அவர்கள் மூலமாக இன்றைக்கு உலகத்தையே வியக்க வைக்கும் அளவு நம்மளுடைய டெக்னாலஜி நம்ம வளர்த்திருக்கோம். எங்கெங்கெல்லாம் வளர்த்திருக்கோம் நம்ம பார்க்கணும். உலகத்திலேயே யூபிஐ நம்ம சொல்றோம், இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை, ரொம்ப சுருக்கமான டிஜிட்டல் பரிவர்த்தனை. ஏன் அதை சொல்றேன்னு கேட்டா, இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை என்பது அது கோடீஸ்வரனுக்கு இருக்கு, மல்டிநேஷனல் கம்பெனிக்கு இருக்கு, அதே சமயத்துல இன்னைக்கு தெருவுல காய்கறி விற்கிறவங்களுக்கு இருக்கு. இங்கேயே ஒரு திருக்கோடியில தலைச்சுமையாக காய்கறி வித்துட்டு போகக்கூடிய, பழங்கள் வித்துட்டு போகக்கூடியவர் கூட ஒரு யூபிஐ ஐடி வச்சிருக்கார், ஒரு பார்கோடு வச்சிருக்கார். இந்த அளவிற்கு இது பொருளாதாரத்தோடு, இந்த பொருளாதாரத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பயன்பெறக்கூடிய அளவோட இங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருது. இங்க வந்து ஒரு உண்மைத்தன்மை, ஒரு வெளிப்படையான பொருளாதார நிர்வாகத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு யூபிஐ ஐடி இன்னைக்கு நமக்கு வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இன்னைக்கு இப்ப ரீசெண்டா நான் சில தகவல்களை நான் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூபிஐ ஐடிய நம்மளுடைய எந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை நம்மளுடைய பல நாடுகள் இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க. அது பிரான்ஸ் இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம், மற்ற நாடுகள், மற்ற வளர்ந்த நாடுகள் கூட எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, சியாம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கூட இந்த பரிவர்த்தனைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கரன்சியிலேயே வர்த்தகத்தை செய்யக்கூடிய அளவுல இன்னைக்கு மொரிஷியஸ்ல ரீசெண்டா அதற்கான ஒப்பந்தமாயிருக்கு. இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே நம்மளுடைய கரன்சிலேயே, ஏன்னா இதுவரை நமக்கு கேட்டா யுஎஸ் டாலர், அமெரிக்க டாலர் கூட மாற்ற வர்த்தகம் பண்ண வேண்டிய நிலை இருந்தது. அது மாற்றப்பட்டு இன்றைக்கு நம்ம நாட்டுடைய நம்மளுடைய ரூபாயிலேயே ரஷ்யாவை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னைக்கு மொரிஷியஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற நாடுகள், பல நாடுகள் நம்மோடு நேரடியாக பணப்பரிவர்த்தனை செய்து கொண்டு நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நமக்கு முன்னேற்றுவதற்காக நமக்கு வந்து உலக வர்த்தகத்துக்கு இன்னைக்கு ஒரு யுஎஸ் டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரக்கூடிய நிலையில நம்முடைய பொருளாதாரம் மேன்மை அடைந்திருக்கு. அதனால நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு அங்கே கூடியிருக்குது. அந்த மாதிரி மதிப்பு கூடியிருக்கின்றது. மருத்துவத்துறையில நம்மளுடைய வளர்ச்சி நமக்கு தெரியும். மருத்துவத்துறையில இருக்கிற வளர்ச்சியை வந்து ரொம்ப ஓடிட்டு ரொம்ப சீக்கிரமா உதாரணம் சொல்லப்போனா நம்மளுடைய கோவிட் காலத்துல, அந்த கோவிட் காலத்துல நம்ம உலகத்திற்கே மருந்து தயார் பண்ணி நாமளே நம்முடைய சொந்த முயற்சியில நாமளே தயார் பண்ணி அந்த மருந்து கோவாக்சின், கோவிஷீல்டு என்ற 2 மருந்து. கோவாக்சின் வந்து மிக எஃபெக்டிவ் உலகத்திலேயே. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்துல நாம முன்னால வந்திருக்கோம். நம்முடைய மருத்துவ அறிஞர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் நமக்கு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. உலகத்திலேயே மிக சிறந்த, நம்ம மட்டும் கிடையாது, அது நாம பண்ண சாதனை கேட்டா, ஏதோ மருந்து கம்பெனிகள் முன்னாடி எல்லாம் மருந்து கம்பெனிகள், மேடை நாடுகள் இருக்க மருந்து கம்பெனிகள் மருந்து தயார் பண்ணி அந்த நாட்டுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கு பின்னால் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வருவாய், அதுக்கு எங்கெங்கெல்லாம் லாபம் அதிகமா இருக்கிற அந்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கு பின்னால கடைசியில நம்ம நாட்டுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வரக்கூடிய நிலை இருந்தோம். மாறி நாம முதல்ல தயார் பண்ணி உலகம் முழுக்க நாம இலவசமாக பல நாடுகளுக்கு நம்ம கொடுத்தோம். மிகவும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு கூட உலகத்துக்கு நாம கொடுத்தோம். நாம எல்லாமே எல்லா நாடுகளும் நம்ம வந்து பொருளாதாரத்துல அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டா லாபம் சம்பாதிக்க போக நாம இலவசமாக உலகத்திற்கு அதை நாம அளிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, நாம இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டை கூட நாம் சொல்லணும்.
தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்குது. ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மத்திய எய்ம்ஸ் மருத்துவமனை நமக்கு நமக்கு பக்கத்துல மதுரைக்கு நமக்கு வந்திருக்கு. நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதே மாதிரி அதிநவீனமான ஆயுதங்கள், இன்னைக்கு ஆயுதங்கள் எனக்கு உலகம் நம்மளை பார்த்து பயப்படக்கூடிய அளவுல ஆயுத உற்பத்தியில நம்ம இன்னைக்கு நம்ம ஒண்ணு கிட்டத்தட்ட வந்திருக்கோம். உலக நாடுகளுக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஆயுதங்களை வாங்குவதற்கு போட்டி போட்டு இருக்காங்க. இந்த ஆயுதங்களை எப்படிப்பட்டவங்களை வச்சிருக்கோம்? நம்ம ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு பக்கத்துல இருந்து இதற்கு வழிகாட்டி இருக்காங்க, ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பிரம்மோஸ் ஏவுகணை, இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பத்தி உலகமே இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறது. அதை தயார் பண்ணவரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவராம பிள்ளை, நம்ம நாகர்கோவிலுக்காக. எப்படிப்பட்ட டெக்னாலஜிஸ்ட் நம்மகிட்ட உருவாயிருக்காங்க, தமிழ்நாட்டில இருந்தே உருவாகக்கூடிய டெக்னாலஜிஸ்ட். நாசால சயின்டிஸ்ட் இருக்காங்க. நாசான்னு சொல்லக்கூடிய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய சயின்டிஸ்ட்ல கிட்டத்தட்ட 4 பேர், 10 பேர்ல 4 பேர், முதல்ல இருக்க 4 பேர் இந்தியாக்காரங்க. அப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அதே சமயத்துல இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த இந்த ஆயுதங்கள் தயார் பண்ற மிகவும் மட்டுமில்ல, பொருளாதாரத்துல மட்டுமில்ல, நமக்கு மெடிசின்ல மட்டுமில்ல, இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் நாம முன்னுக்கு வந்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, நம்ம நாட்டிலேயே செய்யக்கூடிய, நமக்கு உலகத்திலே நம்ம இது நாள் வரை நம்ம வெளிநாடுகள்ல இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தா ஆயுதங்கள் INS விக்ராந்த். நமக்கு இந்த INS விக்ராந்த் நான் எடுத்து ஏன் இதை மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னு கேட்டா, இந்த INS விக்ராந்த் மிகப்பெரிய போர்க்கப்பல், உலகத்திலே இன்னைக்கு மிக சிறந்த போர்க்கப்பல்கள் ஒரு கப்பலாக இருக்கக்கூடிய INS விக்ராந்த். இந்த INS விக்ராந்த் எப்படி தயார் பண்ணாங்கன்னு கேட்டா, சாதாரணமாக வெளிநாடுகள்ல இருந்து டெக்னாலஜியை இறக்குமதி பண்ணுவாங்க, அல்லது வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களை நம்ம இறக்குமதி வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி பண்ணி தான் நம்ம பெரும்பாலான ஆயுதங்களையோ அல்லது மற்ற பொருட்களையோ தயார் பண்ணிருக்கோம். ஆனா இந்த INS விக்ராந்த்ங்கிறது நம்ம நாட்டிலேயே இண்டிஜினஸ் டெக்னாலஜி, நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்கள். கிட்டத்தட்ட 82% அங்கே உற்பத்திக்கு பொருட்களாக தயார் பண்ணது. 82% பொருட்கள் யூஸ் பண்ணது நம்மளுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள். இந்த கம்பெனிகள்ல இருந்து, இந்த நிறுவனங்கள்ல இருந்து வாங்கியிருக்காங்க. அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு இந்த டாப் போர்ட் டெக்னாலஜியில கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்கள், அந்த சின்ன கம்பெனிகள் தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 18 கம்பெனிகளை பயன்படுத்திருக்காங்க. இதே மாதிரி நாடு முழுக்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கம்பெனி 20 கம்பெனி நாடு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருந்து அதை தயார் பண்ணிருக்காங்க. அந்த INS விக்ராந்த் கிட்டத்தட்ட 82% உள்ளூர்லயே தயார் பண்ணப்பட்ட நம்ம ஊர் இன்ஜினியர்ஸ் நாமளே தயார் பண்ணது இந்த INS விக்ராந்த். அப்படிப்பட்ட ஒரு, அதே மாதிரி நம்மளுடைய இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது, ஏன்னா நாமெல்லாம் சிறு குறு தொழில்கள் அதிகமா இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சாலைகள் அப்பாற்பட்டு சிறு குறு தொழில்கள், விவசாயத்தை மையமாக கொண்ட நம்மளுடைய பகுதி. அதனால கிட்டத்தட்ட 42% இந்த நாட்டினுடைய ஜிடிபி, இந்த நாட்டினுடைய பொருளாதார ஜிடிபியில் 42% சிறு குறு தொழில்கள் மூலமாக நாம பெறுகின்றோம். இது மிகப்பெரிய பங்கு. பெரிய தொழிற்சாலைகள் இல்லை, 42% நம்மளுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மூலமாக நமக்கு நம்மளுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இந்த அளவுக்கு நிறைய நான் சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த குறிப்புகள் நாம கொடுத்திருக்கோம். அதோட 2 விஷயங்கள் லோக்கல்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல வேண்டி இருக்குது. ஒண்ணு என்னன்னு கேட்டா, நமது பகுதி வளங்கள், இயற்கை வளங்கள் தான் நம்மளுடைய முக்கியமான நம்முடைய செல்வம் அப்படின்னு சொன்னா நம்முடைய இயற்கை வளங்கள். இந்த பகுதியில குறிப்பாக இயற்கை வளங்களை நிறைய கொள்ளை போய் கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய சரியான அணுகுமுறை இல்லாததுனால இயற்கை வள கொள்ளை இந்த மாவட்டத்தில் அதிகமா இருக்கிறதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஒரு குறைபாடு, பொதுமக்களுடைய குறைபாடு இருக்கின்றது. அதை நான் இங்க மத்தியில நான் வைக்க வேண்டிய கடமை. இரண்டாவதாக இந்த ஜல்ஜீவன் திட்டம், இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஜல்ஜீவன் திட்டம், பிரைம் மினிஸ்டருடைய ஜல்ஜீவன் திட்டத்திலோட பல்வேறு முறைகேடுகள் இங்கே நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அதையும் கூட நாம, ஏன்னா
தண்ணிக்கு நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு பகுதி. அதுவும் நாம இந்த பொதுமக்கள் சார்ந்து சாதாரண மக்கள், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சாதாரண மக்களை மையப்படுத்திய ஒரு விஷயங்களை மட்டும் நான் பேசியிருக்கேன். மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட 7 பக்கத்திற்கான ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன். அந்த குறிப்பிட எல்லாமே இருக்குது. நீங்க எல்லாரும் இதை முறைப்படியாக நான் இந்த சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா அல்லது நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்கறதுன்னு சொன்னா நீங்க தாராளமாக கேட்கலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க, முத்ரா வங்கி. முத்ரா திட்டத்துல முத்ரா வங்கியில சிறு குறு தொழில்கள் செய்வதற்காக இருக்கக்கூடிய திட்டங்களை மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அந்த திட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்துல நம்பர் 1. அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மற்ற மாநில அரசாங்க செய்வதாக ஒரு உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நம்பர் 1 முத்ரா வங்கிக்கு கடன்கள் வாங்குறதுல நம்பர் 1 தமிழ்நாடு. ஆனா அந்த மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கு சென்றடையாம பாத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் கொண்டாங்க. அது ஒரு விஷயம். 2வது பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ஃபசல் பீமா யோஜனா, என்னுடைய விவசாயிகளுக்கான பயிர் பாதுகாப்பு திட்டம் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6000 சன்மான் யோஜனா. இந்த ஃபசல் பீமா யோஜனால கிட்டத்தட்ட நமக்கு பாத்தீங்கன்னா 9 கோடியே 9067 கோடி கொடுத்திருக்கோம். பட் அந்த திட்டம் நம்ம இந்த அரசாங்கம் தான், மத்திய அரசாங்கம் தான் கொடுத்தா மக்களுக்கு போய் சேராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் பண்ணணுமோ இன்னைக்கு இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. முத்ரால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் முத்ரால கிட்டத்தட்ட 3,23,647.76 கோடி பணம் கொடுத்துருக்கோம். இவ்வளவு பணம் இங்க மத்திய அரசாங்கத்தினுடைய படம் புழக்கத்தில் இருக்கு. அதனாலதான் சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு யூபிஐ ஏன் வச்சிருக்காங்க, அவங்க கையில ஏன் வருது, சாதாரண மக்கள் கூட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வருதுன்னா இந்த பொருளாதாரம் இங்கே சுற்றி நம்ம சுற்றிட்டு இருக்குது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்தது. அது கூட நான் இப்ப விட்டு போச்சு. நம்முடைய பாம்பன் பாலம், பாம்பன்ல இருக்கக்கூடிய ரயில் பாலம் உலகத்துக்கு வெர்டிகல் சைட் இருக்க வேண்டிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி நாம பயன்படுத்தி அந்த திட்டத்தை நாம் இங்க ராமநாதபுரத்துல பயன்படுத்தியிருக்கோம். தென் தமிழகத்துல ராமேஸ்வரத்துல, ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரத்துல பயன்படுத்தியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கூட இந்த பகுதிக்கு கொண்டுட்டு வரோம் அப்படிங்கறதுல மத்திய அரசாங்கம் மிக முனைப்பாக எடுத்துட்டு இருக்குது. இதுக்கு மட்டும் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம தண்ணி பிரச்சனையை பற்றி வரும்போது காவிரி நீர் பிரச்சனையை நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம். அதனால பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள்ல நம்ம மாவட்டமும் ஒண்ணு. இந்த மாதிரி தமிழகத்தினுடைய சொன்னதுனால நல்ல சரியான கேள்வி, சரியான நேரத்தில் கேட்டீங்க. இதையெல்லாம் இந்த மத்திய அரசாங்கம் தீர்ப்பு வைத்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த திட்டம் நிறைவேறும். இது நிறைவேறுவதற்கான என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் எடுக்கணுமோ அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஏன்னா அது என்ன செய்யறாங்கிறது நான் சொல்றதை விட மத்திய அரசாங்கத்தில் அதுக்கான பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க சொல்வது சரியா இருக்கும். ஆனால் பூர்வாங்க நடவடிக்கைகள் முழுமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கேள்வியிலேயே பதில் அடங்கியே இருக்குது. ஏன்னா இந்த முருகன் மாநாட்டுக்காக எப்படியெல்லாம் தடை செய்யணுமோ இந்த தடைகளை எல்லாம் தாண்டி இந்த முருகன் மாநாடு நடக்கிறது. இந்த முருகன் மாநாட்டுக்கு அவங்க என்னென்ன தடைகளை ஏற்படுத்தினாங்களோ அது இல்லாம
இந்த முருகன் மாநாட்டிற்கு அவர்களே செய்த விளம்பரமாகத்தான் நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு தமிழக அரசாங்கமே முருகன் மாநாட்டை இவ்வளவு பெருசா ஆக்கினதுங்கிறது தமிழக அரசாங்கம் தான். மக்கள் மத்தியில இது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சாதாரண மக்கள் இன்னைக்கு கேட்கிறாங்க, நான் கிராமத்துல வேலை செய்யறேன், ஏன் தடுக்கிறாங்க, ஏன் கோயிலுக்கு போறது, நான் என் சாமி என் வேலை எடுத்துட்டு நான் போறது ஏன் தடுக்கிறாங்க, இந்த கேள்வி வந்திருக்கின்றது. இதனுடைய விளைவு மிகப்பெரிய பாதகத்தை இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக அனுபவிக்கப் போகின்றது. இதனுடைய விளைவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அது சார்ந்த அரசியல் கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய என்டிஏ நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலையை திமுகவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாநாடு நடத்துவது இந்து முன்னணியாக இருந்தால் கூட இதனுடைய பலனை நிச்சயமாக இந்த அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல வாக்கு வங்கி வந்துருமோங்கிற பயத்துல அவங்க தடுக்க நினைச்சாங்க. ஆனா அவங்க என்ன பயந்தாங்களோ அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. அதுல நிச்சயமாக நாங்க உறுதியா இருக்கோம். இந்த தடைகளை தாண்டி நாங்கள் அதில் வெற்றி பெறுவது அது மட்டுமல்ல, இந்த மாதிரி தடைகளை போட்டதன் மூலமாக இதனுடைய பாதிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வருகின்ற 2026 தேர்தலை அனுபவிக்கப் போகின்றார்கள். அதாவது சாதாரணமா இந்த மாதிரி திட்டங்களை மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு மற்றும் டைம் தேவை. அதற்கான நிலம், அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன தேவையோ அதை இந்த மாநில அரசாங்கம் என்னைக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னீங்கன்னா உடனே இது செய்து மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்புல நிலம் கொடுக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. மாநில அரசாங்கம் கொடுத்தனால நிச்சயமாக மத்திய அரசாங்கம் பொறுத்தவரை எல்லா வகையிலும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்குது. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக மாநில அரசாங்கம் இப்படி செய்யும்போது என்ன பண்ண முடியும்? இது மக்களுக்கு தெரியும், இது மக்கள்கிட்ட போய் சேருது. மாநில அரசாங்க செயலைங்கிறது திட்டம், இந்த திட்டம் ஏன் வரல, மக்கள்கிட்ட போகுது. மக்கள் ஒரு முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து மக்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு போகின்றார்கள். 2026 ஒரு முடிவு எடுக்க போறாங்க. அந்த முடிவு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில இருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக அமைய போகின்றது. இவ்வளவு சொல்ல வேண்டியதில்லை. வேலை செஞ்சுதான் சொல்லுவாங்க, ஆனா நடந்திருக்காது. பைப்பு மட்டும் ஊண்டிக்கணும், ஆனா பைப்புக்கு கனெக்ஷன் இருக்காது, தண்ணி வராது, தண்ணிக்கு லிங்கே இருக்காது. இது ரொம்ப ரொம்ப உள்ளூர போய் நான் சொல்றது சரியா நல்லா இருக்காது. தேவை என்ன நிச்சயம் தேவைப்படும். இது பற்றிய நிச்சயமாக இது பற்றிய ஆய்வு நிச்சயமா இருக்கும். இது பற்றிய முறையான ஒரு விசாரணையை நாம செய்வதற்கான ஏற்பாடு செய்வோம். முதல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரோ அந்த அதிகாரிகள்கிட்ட என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு பின்னால அதனுடைய தொடர்ச்சியா என்ன செய்யணுமோ செய்வோம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத முழுமையாக, ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் முழுமையான தகவல் அது எனக்கு இருந்தா கூட நான் இந்த இடத்துல அதை சொல்ல விரும்பல, வெளிப்படையாக சொல்ல விரும்பல. அடுத்தாப்புல இதுக்கான முழுமையான இந்த மாவட்டத்தின் மூலமாக அதுக்கான என்ன நடவடிக்கை இருக்கோ அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். சொல்லுங்க. அதாவது பொதுவாகவே இந்து கோவில்கள்ல, பொதுவாகவே ராமேஸ்வரம் மட்டும் இல்ல, பொதுவாகவே இந்து கோவில்கள்ல இந்துக்கள் வழிபட வராம இருக்கிறதுக்கு என்னென்ன தடைகளை பண்ணணுமோ அதெல்லாம் தடை பண்றாங்க. ராமேஸ்வரத்துல உள்ளூர்காரங்க கூட நீங்க 100 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு சொல்றாங்க. அத
வழிபாட்டு ஸ்தலத்தை ஒரு வசூல் மையமாக மாற்றி இருக்கிறது இந்த அரசாங்கம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்துக்களுடைய வழிபாட்டு மையங்களை, இந்துக்களுடைய கோவில்களை, குறிப்பாக கோவில்களை வழிபாட்டு மையங்களை வசூல் மையங்களாக மாற்றிக் கொண்டிருக்கு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நாம கண்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயத்தை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மக்கள் தன்னெழுச்சியாக மக்கள் வெளியே வர்றாங்க. நீ ஏதோ பிஜேபி சொன்னா இது பிஜேபி காரன் சொல்லுவாங்க, RSS காரன் சொல்லுவாங்க, இந்து முன்னணிக்காரன் சொல்லுவாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு மக்கள் தன்னெழுச்சியாக எல்லா இடத்துலயும், இன்னைக்கு ராமேஸ்வரம் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லா இடத்துலயும் தன்னெழுச்சியாக மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த இந்து இயக்கங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் இருக்கிறோம்.